அலகு 6 மனித நல மேம்பாட்டில் உயிரியல். தாவரப் பயிர் பெருக்கத்தின் நோக்கங்கள் யாவை? புறம்போக்காக வளரும் தாவரங்களை சாகுபடிக்கு கொண்டு வருதல், பயன் தரும் தாவரங்களை உலகின் மற்ற பகுதிகளிலிருந்து கொண்டு வருதல், தன்மயமாற்றும் அயல் பன்மயப் பெருக்கம், திடீர் மாற்றத் தோற்றுவிகளை பயன்படுத்தி திடீர் மாற்றங்களை தூண்டுதல், மகரந்தப் பை மற்றும் சூழ்திசு வளர்ப்பு முறைகளை பயன்படுத்தி ஒருமயத் தாவரங்களை தோற்றுவித்தல். பருத்தியின் பொருளாதார முக்கியத்துவங்களை எழுதுக. பருத்தி ஒரு பணப்பயிராகும். பருத்தி இழை, உணவுப் பொருள் மற்றும் மாட்டுத் தீவனம் என்று 3 பொருட்களை கொடுக்கின்றது. பருத்தி இழைகளில் இருந்து கிடைக்கும் லிண்ட் துணி நெய்ய பயன்படுகிறது. விதைகளில் இருந்து கிடைக்கும் எண்ணெய் வனஸ்பதி தயாரிக்க பயன்படுகிறது. பருத்தி விதை மாவு ரொட்டி, பிஸ்கட் தயாரிக்க பயன்படுகிறது. பருத்தி விதை பிண்ணாக்கு நல்ல கரிமகரமாகும். நிலக்கடலையின் பொருளாதார முக்கியத்துவம். நிலக்கடலை எண்ணெய் மிகவும் முக்கியமான ஒரு எண்ணெயாகும். சமையலுக்கும் வனஸ்பதி தயாரிக்கவும் பயன்படுகிறது. நிலக்கடலை பருப்பு அதிக புரத சத்தினை கொண்டுள்ளது. கடலை மாவு ஊட்டச்சத்து மிகுந்த ஒன்றாகும். நிலக்கடலையின் கனத்தோல் ஊக்குவிக்கப்பட்ட கார்பன் தயாரிக்க உதவுகிறது. கனிகள் பறிக்கப்பட்ட பின் பசுமையான அல்லது உலர்த்தப்பட்ட நிலக்கடலை செடி கால்நடைகளுக்கு நல்ல தீவனமாகும். நெல் தாவரத்தின் பொருளாதார முக்கியத்துவங்களை எழுதுக. அரிசி பொரி உண்பதற்கு மொரமொரப்பாக இருக்கும். இடித்தோ அல்லது அழுத்தியோ தட்டையாக்கப்பட்ட புழுங்கல் அரிசி அவல் எனப்படும். இது பல வகையான உணவுப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அரிசியை நொதிக்கச் செய்து ஜப்பானில் சாக்கே என்ற மதுபானம் தயாரிக்கப்படுகிறது. அரிசி ஆலையின் மிக முக்கிய உபபொருள் தவிடு. இது மிகச்சிறந்த கால்நடை உணவாகும். தவிட்டிலிருந்து பெறப்படும் எண்ணெய் அரிசி தவிட்டு எண்ணெய் எனப்படும். இது தோல் மற்றும் சாக்லேட் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. செங்கல் சூளைகளில் உமி எரிபொருளாக பயன்படுகிறது. வைக்கோல் கால்நடை தீவனமாக பயன்படுகிறது. தேக்கின் பொருளாதார முக்கியத்துவங்கள். தேக்கு மரம் நீடித்து உழைக்கக்கூடியது. பக்குவப்பட்ட கட்டைகள் சுருக்கமடைவதில்லை, வெடிப்பதில்லை, வடிவம் மாறுவதில்லை. வீட்டு மரச்சாமான்கள் செய்ய பயன்படுகிறது. கப்பல், படகு முதலியவற்றை கட்டுவதற்கு பயன்படுகிறது. கட்டிடத்தின் உள் அலங்கார வேலைகளுக்கு பயன்படுகிறது. மரப்பலகைகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. உயிரி உரங்களின் நன்மைகளை எழுதுக. எளிதாக தயாரிக்க, விலை மலிவாக கிடைக்கக்கூடியது. மாசுபாடு ஏற்படுத்தாது. மண்வளத்தை பெருக்கும். அசோலா என்ற உயிரி உரம் கரிமப் பொருட்களை மண்ணில் கூட்டுகிறது. சைனோபாக்டீரியங்கள் அமிலம் மற்றும் காரத்தன்மையுடைய மண்ணிலும் வளரக்கூடியவை. தரிசு நிலத்தை மாற்றியமைத்து மண் சீர்திருத்தம் செய்ய வழிவகுக்கிறது. மகசூலில் 45% அதிகம் தொடர்ந்து 4 அல்லது 5 வருடங்கள் இருப்பதால் மண்வளம் கூடும். கூட்டுயிரி வழி நைட்ரஜனை நிலைநிறுத்தும் ரைசோபியம் ஒரு உயிரி உரமாகும். மைக்கோரைசாக்களாக வேரின் வெளிப்புற பரப்பில் வாழ்கின்றன. வேர்கள் அதிக அளவு ஊட்டப்பொருளை உறிஞ்ச உதவுகிறது. Please subscribe our channel for more videos and educational contents.